கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளில் கூட இந்த ஜேஎஸ்ஜே ஜெஸ்ஸி பைபிள் வேர்ட்ஸ் இந்த சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற அதிக வசனம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சங்கீதம் 2ஆம் அதிகாரத்துல 2ஆம் சங்கீதத்துல இருக்கிற வசனங்களை நம்ம தியானிக்க போறோம். நம்ம இன்னைக்கு தியானத்திற்கான இந்த பகுதி எடுத்திருக்கோம். சரிங்களா? இதை ஏற்கனவே வாசித்து நான் முடிச்சிட்டேன். வாசிக்கணும் அந்த வார்த்தைகளை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு முன்னாடி வீடியோ போட்டிருக்கேன். நீங்க அதை பாருங்க, உங்களுக்கு தெரியும். சரிங்களா? வாங்க இதுக்கான அர்த்தத்தை நம்ம இன்னைக்கு தியானிக்கலாம். 2ஆம் சங்கீதம். ஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியத்தை சிந்திப்பானேன். அதாவது ஜாதிகள் கொந்தளித்து, ஜாதிகள்னா ஒரு ரக எல்லா மனிதர்களும். சரிங்களா? மனிதர்கள் இந்த இடத்துல ஜாதிகள்னா நம்ம சொல்ற மாதிரி இந்த கேஸ்ட் எல்லாம் பாக்குறது அது கிடையாது. எல்லா மனிதர்களையும் தான் இந்த இடத்துல குறிக்குது. அவர்கள் எல்லாம் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியத்தை சிந்திப்பானேன். விருதானா ரொம்ப வேஸ்டா காரியத்தை சிந்திச்சிட்டு இருக்காங்க, யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. எதுக்காக இவங்க யோசிக்கிறாங்க, யார் இவங்கெல்லாம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இந்த சங்கீதம் எழுதுறவர் தாவீது அப்படின்றவர் தான். அவருடைய வாழ்க்கையில நடந்த சம்பவங்களை தான் இந்த சங்கீத பகுதியில நம்ம பாக்குறோம். சரிங்களா? இதை என்னன்னா, அவருக்கு சங்கீதக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேரே சொல்லுவாங்க. எதுக்காகனா, அவர் நல்ல பாடல்களை பாடுறதுலயும் கீத வாத்தியங்கள் வாசிக்கிறதுலயும் அவர் ரொம்ப வல்லவரா இருந்தாரு. கர்த்தரால அபிஷேகம் பண்ணப்பட்ட இருந்தாரு. அதனால அவர் வாழ்க்கையில அவர் ஒரு ராஜாவா இருந்தாரு. அவருடைய எதிரிகள் முன்பாக அவருக்கு நடந்த போராட்டங்கள், பிரச்சனைகள், ஒரு ராஜாவாவே இருந்தாலும் அவருக்கு எதிர் நாட்டுங்களோடனாலும் மற்ற சத்துருக்கள்னாலையும் நிறைய பிரச்சனைகள் வரும். அந்த பிரச்சனையில அவர் கர்த்தரை துதிக்கும் போதும் ஸ்தோத்தரிக்கும் போதும் அந்த சத்ருவை எதிர்கொள்ளும் போதும் அவர் என்னென்ன காரியங்களை பேசினாரோ, ஆண்டவர் அவர்கிட்ட என்னென்ன காரியங்களை பேசினாரோ அதையெல்லாம் தான் நம்ம இதை பார்க்க போறோம். சரிங்களா? இதை சங்கீதக்காரர் சொல்றாரு. சரிங்களா? அதாவது தாவீது என்பவரை தான் நம்ம சங்கீதக்காரர் சொல்றோம். சரிங்களா? சங்கீதக்காரர் என்ன சொல்றாருன்னா, ஜாதிகள் கொந்தளித்து, அதாவது அவர் ராஜாவா இருக்கும்போது அங்க பலதரப்பட்ட மக்கள் இருந்திருப்பாங்க. சரிங்களா? அந்த பலதரப்பட்ட மக்கள் இவருக்கு விரோதமா கொந்தளிக்கிறாங்க. ரொம்ப கொந்தளித்து வேஸ்டா காரியத்தை சிந்திச்சிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம வாழ்க்கையில கூட பாத்தீங்கன்னா, நம்ம ஒண்ணுமே பண்ணியிருக்க மாட்டோம். வேலைக்கு நம்ம பாட்டுக்கு சாதாரணமா போகிறதும் வர்றதும் ஆண்டவரே அப்படின்னு நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துட்டு இருப்போம். ஆனா நம்மளை கெடுக்கிறதுக்குனே, நம்மளுடைய வேலையை கெடுக்கிறதுக்குனே ஒரு சிலர் இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம வாழ்க்கையில கூட சரி, நம்மளுடைய எதிரிகள், நம்ம அவங்களுக்கு எந்த தீமையும் செஞ்சிருக்க மாட்டோம். ஆனாலும் சத்ருவானவன் அவர்களுக்கு வழியா நமக்குள்ள கிரியை செய்வான். நிறைய நேரத்துல பாத்தீங்கன்னா, நம்மள யார் கெடுக்கலாம் செய்யலாம்னு சொல்லிட்டு வேஸ்ட்டா சிந்திச்சுக்கிட்டு இருக்காங்க. எதுக்காக அவங்க அத சிந்திக்கணும்? அவங்களுக்கு அதனால என்ன பலன்? யோசிச்சு பார்த்தா அது விருதான காரியம். ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு, அவருடைய கரத்தின் கிரியை நம்ப. அவங்க எவ்வளோதான் நம்மளுக்கு தீமை செஞ்சாலும் அது ஒண்ணுமே வாய்க்க போறதே கிடையாது. ஒரு நாள் நம்ம தான் ஜெயிச்சு நிக்க போறோம். கர்த்தருடைய பிள்ளைகள் தான் ஜெயம் எடுத்து நிக்க போறாங்களே தவிர, சத்ரு ஜெயம் எடுத்து ஒரு நாளும் நிக்க முடியாது. ஆண்டவரை சிலுவையில் அறையும்போது சத்ருவானவன் சந்தோஷப்பட்டு, அப்பா மரணத்தால இவரை ஜெயிக்க போறோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தான். ஆனா 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு? மரணத்தையும் ஜெயித்து பாதாளத்தையும் ஜெயித்து விட்டார். அப்போ ஜெயம்ன்றது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு எல்லாருக்குமே கொடுக்கப்பட்ட ஒரு அங்கீகாரம். அவங்க எந்த ஒரு காரியத்திலுமே சத்ரு முன்பாக தோத்து போகவே முடியாது. ஒருவேளை உங்க தோல்வியா நீங்க நினைக்கிற காரியங்கள் இருந்துச்சுனாலும் சரி, நீங்க கர்த்தருடைய பாதத்துல, ஆண்டவரே ஒருவேளை நான் ஏதாவது தீமை செய்ததின் நிமித்தம் இது மாதிரி நடந்துச்சுன்னா என்னை மன்னிச்சிருங்கன்ட்டு மன்னிப்பு கேட்டீங்கன்னா போதும், கர்த்தர் மறுபடியும் மனம் இறங்குவார். ஒருவேளை நம்மளுடைய பாவங்களின் நிமித்தமோ, இல்ல நம்மளுடைய மீறுதல்கள் நிமித்தமோ, இல்ல ஒரு அசட்டையான காரியங்கள் ஆண்டவர் கேட்கலைன்னா என்ன, நம்ம பாட்டுக்கு இந்த காரியத்தை செய்வோம், ஆண்டவர் ஆசீர்வதிக்காமலா போயிடுவார் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஒருவேளை ஆண்டவருடைய சித்தத்தை கேட்காம செய்யற காரியங்கள்ல சில நேரம் நம்ம தடுமாறுற அளவுக்கு காரியங்கள்ல சத்ருவானவன் நம்மளுக்கு கொடுக்கலாம். நம்மளுக்கும் ஐயோ இந்த காரியத்தை நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்காம செஞ்சுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு பின்பாக யோசிக்கலாம். ஆனா நம்ம என்னைக்குமே நம்ம தடுமாற நிலைமையில வரலாமே தவிர, நம்ம மொத்தமா அழிக்கக்கூடிய சூழ்நிலை சத்ருவுக்கு அதிகாரத்தை ஒரு நாளும் ஆண்டவர் தரவே மாட்டாரு. என்னைக்குமே நம்மள அழிக்கவே அவர் விடவே மாட்டாரு. நம்ம கூடயே தான் இருப்பார். நம்ம எப்ப கூப்பிடுவோம், ஆபத்து காலத்துல என்னை நோக்கி கூப்பிடுன்னு சொல்லியிருக்காரு. என்ன ஆபத்து வந்தாலும், நீ என் பேச்ச கேட்டியா, நீ என்ன என் சித்தத்தை கேட்டா இதை செஞ்ச அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் நம்ம அன்னைக்கு போய் நிக்கும்போது கூட நம்ம மேல கோச்சிக்கிற தேவன் அல்ல, கோபப்படுகிற தேவன் அல்ல. எந்த ஒரு சூழ்நிலை, ஒருவேளை நம்ம பாவமே செய்துட்டு
வந்துட்டேன் ஆண்டவரே, நான் மன்னிச்சிருங்க ஆண்டவரே, நான் தப்பு பண்ணிட்டேன். நான் உங்களுக்கு விரோதமா பண்ணிட்டேன் ஆண்டவரே, நான் செஞ்சிருக்க கூடாது. இது என்னுடைய தப்பு தான் அப்படின்னு போய் சொன்னீங்கனாலும் சரி, அவர் அன்பா அணைத்து, அந்த காரியத்திலருந்து உங்களுக்கு விடுதல தருவாரே தவிர, ஒரு நாளும் புறம்பே தள்ளுகிற தேவன் அல்ல. நம்மள இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வேதாகமத்துல சொல்லுது. உறங்காமலும், தூங்காமலும் 24 மணி நேரமும் நம்மளுடைய நினைவாகவும், நம்ம மேலேயே கண்ணோக்கமா இருக்கிற கர்த்தர் நம்மள ஒருபோதும் கைவிடவே மாட்டாரு. இப்ப என்னன்னா, நம்மளுக்கு எதிரா இருக்க சூழ்நிலைகளா அவங்க வந்துட்டு சில காரியங்கள சில எதிரிகள் வந்து நம்மளுக்கு விரோதமா என்ன பண்ணுவாங்க? சிந்தனை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இவங்கள எப்படியாவது அழிச்சிடணும். ஒரு வேளை வந்து நம்மளுக்கு நல்ல வேலை பார்த்துட்டுருக்கோம். ஒரு ப்ரமோஷன் கிடைக்க வேண்டிய சூழ்நிலையில, சில மனிதர்களுடைய சதி திட்டத்தினால என்ன பண்ணிருவாங்கன்னா, ப்ரமோஷன் கிடைக்க விடாம பண்ணிருவாங்க. இல்ல நல்லா வீடு கட்டலான்னு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருப்போம். அத வீடு கட்ட விடாம தடுப்பாங்க. இல்ல வாழ்க்கையில நல்லா முன்னேறிக்கிட்டு இருப்போம். அந்த முன்னேற்றத்த தடுக்க சில மனிதர்கள் வருவார்கள். இது மாரி வரலாம். அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, அவங்களுடைய நினைவுகள பத்தி தான் இங்க தாவீது சொல்றாரு. விருதா காரியத்த வேஸ்ட்டா முடிவுல ஜெயம் எடுக்க போறது நம்ம தான். ஆனா அதுக்கு அதிகமா நம்மள எப்படியாவது செஞ்சிரணும். அவங்கள பழி வாங்கிடணும். அப்படி பண்ணிடணும், இப்படி பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சதி திட்டம் தீட்டிட்டு இருக்காங்க. இது எல்லாமே விருதா காரியத்த சிந்திச்சுக்கிட்டு இருக்காங்க. யாரு? கர்த்தருடைய பிள்ளைகள் இல்லாதவர்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் அது மாரி உட்கார்ந்து எப்பயுமே யோசிக்க மாட்டாங்க. ஏன்னா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நம்மளுக்கு துக்கம் வந்தா நம்ம யார்கிட்ட போய் நிப்போம்? ஆண்டவர்கிட்ட தான் போய் நிப்போம். சந்தோஷம் வந்தா ஆண்டவரே நன்றி ஆண்டவரேன்னு நம்ம அவங்க கிட்ட போய் போய் தான் நிப்போம். அதனால நம்மளுக்கு இது மாரி நினைக்க நேரம் கிடையாது. இதுல இன்னொன்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, கர்த்தருக்கு விரோதமாகும். இவங்க நினைக்கிறது யாருக்கு விரோதமா நடக்கும்ன்னு பார்த்தீங்கன்னா, செய்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கர்த்தருக்கு விரோதமாகவும், அவர் அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமாகும். அவரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் தான் நம்ம எல்லாரும். கர்த்தருடைய பிள்ளைகள்லாம் அவரால அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகள். அதே மாரி கர்த்தருக்கு விரோதமா இப்ப எனக்கு விரோதமா ஒருத்தர் தீமை செய்றாங்கன்னா, என்னை தொடுகிறவன் கர்த்தருடைய கண்மணியே தொடுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு வேதத்துல சொல்லுது. அப்ப எனக்கு விரோதமா ஒருத்தன் செய்றான்னா, அது யாருக்கு விரோதமா செய்றதா அர்த்தம்? கர்த்தருக்கு விரோதமா செய்றதா அர்த்தம். அப்போ அவங்க யாருக்கு இன்டைரக்ட்டா செஞ்சுகிட்டு இருக்காங்கன்னா, கர்த்தருக்கு விரோதமாகவும், அவர் அபிஷேகம் பண்ண இப்ப எனக்கு விரோதமாகவும் செய்றாங்க. அத வந்து பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று விரோதமா வந்து பூமியின் ராஜாக்கள் வந்து எழும்பி நிக்கிறாங்க. இப்ப அவர் ராஜாவா இருந்ததுனால, பூமியின் ராஜாக்கள் நெறைய ராஜாக்கள் வந்து எழும்பி நிக்கிறாங்க. ஏன்னா, எதிரி நாட்டுகள்லாம் வந்து எழும்பி நிக்கிறாங்க. அதுல இருக்க அதிகாரிகள்லாம் ஏகமா ஆலோசனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப டிஸ்கஷன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இந்த ராஜாவ எப்படியாவது வீழ்த்தணும். இந்த தாவீது ராஜாவ நம்ம எப்படியாவது வீழ்த்திறணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏகமா ஆலோசனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவருடைய வாழ்க்கையில நடந்த மாரி நம்மளுக்கும் வந்துட்டு, ஏகமா ஆலோசனை பண்ணி, நம்மளுக்கு விரோதமா நம்மளுடைய வேலைய கெடுக்கிறதுக்கோ, நம்மளுடைய வாழ்க்கைய கெடுக்கிறதுக்கோ, நம்மளுடைய முன்னேற்றத்த கெடுக்கிறதுக்கோ, நம்மளுடைய பொருளாதாரத்த வீழ்த்துறதுக்கோ பல சத்துருக்கள், பல மனிதர்கள் மூலமா கிரியை செய்யலாம். அந்த மனிதர்கள் நமக்கு விரோதமா நம்ம எழும்பி நிக்கலாம். ஆனா, ஜெயத்த தருகிறவர் யார்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஒருவேளை உங்க வாழ்க்கையில இதுவரைக்கும் அது மாரி உங்களுக்கு பிரச்சனைகள், போராட்டங்கள் இருந்துச்சுன்னா, உங்களுக்கு விரோதமா இவர்கள் சதித்திட்டம் பண்றாங்களே, செய்றாங்களே, ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க. எல்லாவற்றையும் குறித்து ஜெபத்தோடும், விண்ணப்பத்தோடும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்க ஜெபிச்சு கொண்டே இருங்க. சத்ருவுக்குன்றதுக்கு சத்ருவ என்னைக்குமே வந்து ஜெயத்த எடுக்கவே முடியாது. நம்மள சும்மா அப்படியே லைட்டா வந்து இடறல் அதாவது கால தட்டி விடுற மாரி லைட்டா நம்ம விழுற மாரி போகலாம். ஆனா நம்ம விழுந்து மடிவோம்ன்னு எதிர்பார்க்குறாங்க. அது வந்து எந்த சத்ருக்காலனாலயும் முடியவே முடியாது. ஏன்னா நம்ம கூட இருக்கிறவரு பயங்கரமான பராக்கிரமசாலியாகிய கர்த்தர். அவர் யுத்த வீரன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து முன்னாடி எந்த ஒரு பிசாசாலயும் நிற்கவே முடியாது. அதனால கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நமக்கும் அவர் பலத்த துர்கமா கேடகமா இருக்கிறாரு. நீங்க ஒரு நாள் கூட கவலைப்படாம, உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும், பிரச்சனை வருதே, போராட்டம் வருது, என்ன பிரச்சனை வரட்டும். வந்தா ஆண்டவருக்கு தெரியப்படுத்துங்க. ஜெபத்தோடும், விண்ணப்பத்தோடும் ஒருவேளை உங்களுக்கு வேதனை, கவலையா இருக்குதா, ஆண்டவருக்கு தெரியப்படுத்துங்க. இல்ல வியாதிய கொண்டு வந்துட்டான், மனுஷங்க மூலமா பிரச்சனை பண்ணல, வியாதிய பிசாசான அவன் கொண்டு வந்துட்டான் அப்படின்னா, வியாதிய ஆண்டவருக்கு தெரியப்படுத்துங்க. ஆண்டவரே எனக்கு இந்த பிரச்சனை, எனக்கு இந்த வியாதி இருக்குது, சுகமாக்க நீர் வல்லவராய் இருக்கிறீன்னு சொல்லிட்டு பிரேயர் பண்ணுங்க. எந்த ஒரு காரியத்திலயும் ஜெயம் எடுக்க யாரால முடியும்? கர்த்தருடைய பிள்ளைகளால கட்டாயம் முடியும். ஏன்னா கர்த்தர் துணையா இருக்கும்போது
அதாவது நம்மளுடைய தகப்பன் வந்து ஒரு யுத்த வீரனா இருக்கும்போது, நம்மளும் எப்படி இருக்கணும்? யுத்த வீரனா தான் இருக்கணும். அப்போ வந்து நம்ம யாருக்கும் பயப்படக்கூடாது. பிசாசுக்கு பயந்து நடுங்குற கூட்டம் இல்ல நம்ப. நம்ம யூத ராஜ சிங்கத்தோட பிள்ளைகள். அப்ப நம்ம எப்படி இருக்கணும்? தைரியமா இருக்கணும். எப்பயுமே நம்ம கர்த்தருக்கு பிரச்சனை வந்துச்சுன்னா, கர்த்தருக்கு தெரியப்படுத்துங்க. அவரு செஞ்சுருவாருன்னு சொல்லிட்டு, கர்த்தர் மேல பாரத்தையும் வச்சுருங்க. நம்ம கலங்கி தவிக்கவே கூடாது. கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடணும். கலங்கி ஒருபோதும் தவிக்கவே கூடாது. நம்மளுக்கு ஆண்டவர் வந்து இளைப்பாறுதல கட்டளையிடுவாரு. சரிங்களா? சின்ன சின்ன காலங்கள் வந்துட்டு ஒரு சில காலங்கள் வந்துட்டு அந்த போராட்டங்கள் நின்று கொண்டிருக்கும். ஆனா, முடிவுல ஜெயத்த அனுபவிக்க போறது நாம மட்டும் தான். இத ஒரு நாளும் மறந்துறாதீங்க. எத்தன பேர், எத்தன ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள்லாம் ஆலோசனை செய்யறது போல ஆலோசனை செஞ்சாலும், ஒன்றும் வாய்க்காது தான் போகும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளில் கூட ஒரு சின்ன ஜெபத்தோட முடிக்கலான்னு பார்க்கிறேன். எல்லாம் ஜெபிக்கலாம். ஆண்டவரே ஏசப்பா உம்மை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன் தகப்பனே. இந்த 2ஆம் சங்கீதத்தில கூட சொன்னது வண்ணமாக தகப்பனே, அநேக சத்துருக்கள் எங்களுக்கு எதிராய் நின்று சதித்திட்டம் பண்ணினாலும், கர்த்தர் நீர் எங்களுக்கு ஜெயத்தை தர வல்லவராய் இருக்கிறீர் தகப்பனே. எங்களுடைய போராட்டங்கள், பிரச்சனைகள், கடன் பாரங்கள், ஆண்டவரே நிந்தைகள், அவமானங்கள் எல்லாவற்றையும் நீர் சிலுவையிலே சுமந்து தீர்த்து விட்டீர் தகப்பனே. எங்கள் நோய்களையும் நீர் சிலுவையிலே சுமந்து தீர்த்து விட்டீர் தகப்பனே. எங்களுடைய கவலைகள், கஷ்டங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் உம்மீதே போடுகிறோம். கர்த்தர் மேல பாரத்தை வைத்து விடுகிறோம் தகப்பனே. இனி நாங்கள் கலங்கி தவிக்காதபடி தகப்பனே ஆண்டவரே இயேசப்பா எல்லா பாரத்தையும் உம்மீதே வைத்து விடுகிறோம் தகப்பனே. நீர் எங்களுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிடுங்க தகப்பனே. எங்களுக்கு நன்மையானதை செய்யுங்க தகப்பனே. இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருவர் வீட்டிலும் ஒரு நன்மையை கட்டளையிடுங்க தகப்பனே. அவர்கள் விரும்புகிற காரியத்திலே ஒரு அற்புதத்தை செய்து அவர்களை ஆசீர்வதிங்க தகப்பனே. எத்தனை சத்துருக்கள் சதித்திட்டம் செய்தாலும் நிர்மூலமாக்கி போடுங்க தகப்பனே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே எங்களுக்கு ஜெயத்தை கட்டளையிட்டு ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை நீர் மீட்டுக் கொள்ளுங்க தகப்பனே. ஆசீர்வதிங்க தகப்பனே. ஆண்டவரே ஏசப்பா 1000 மடங்கு அதிகமாகும்படி எங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீரே. ஆசீர்வதியும் தகப்பனே. ஆசீர்வதித்து பாதுகாத்துக்கொள்ளும். ஏசப்பா உம் பாதமத்திலே கெஞ்சி கேட்கிறேன் எங்க ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். பிரியமானவர்களே, இந்த வேதாகமத்துல 2 வசனங்கள மட்டும் நம்ம இன்னைக்கு தியானிச்சிருக்கோம். அடுத்தடுத்த வீடியோல அடுத்த வசனங்கள நம்ம தியானிக்கலாம். அதுவரைக்கும் கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.